லட்சுமி லட்சுமி என்னாச்சு லட்சுமி 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 ஐயோ ஐயோ என்ன ஆச்சு லட்சுமி 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 என்னாச்சுமா லட்சுமி 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 ஐயோ என்னாச்சுமா ஐயோ யாரும் இல்லையா வீட்டுல ஐயோ ஐயோ லட்சுமி அம்மா லட்சுமி எழுந்துருமா எழுந்துரு லட்சுமி ஐயோ யாரும் இல்லையா ஐயோ அம்மா அம்மா லட்சுமி 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 ஐயோ 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 என்னாச்சு தெரியலையே லட்சுமி லட்சுமி அம்மா லட்சுமி லட்சுமி ஐயோ அப்பா அப்பாதான் அப்பா கார்த்திகை பார்த்துட்டேன்ப்பா 2 பேருமே 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்போம். இல்ல காயத்ரி உன் அம்மாவுக்கு அம்மாக்கு என்ன ஆச்சு? நான் இப்பவே வரேன்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா. கார்த்திக் அம்மாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ ஷாக்கா? ஆமா. வா 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 சீக்கிரம் வா. பாத்து பாத்து. நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டீங்க? உன்னை நான் காப்பாத்த தான் வந்தேன். நீங்க என்ன காப்பாத்த வந்து நீங்களும் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே, இது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத, இங்க இருந்து எப்படியாவது கண்டிப்பா தப்பிச்சிடலாம். எப்படி தப்பிக்க முடியும்? யோசிப்போம், எப்படியும் ஏதாச்சும் வழி கிடைக்கும். ஏன் ஜெயா, இந்த பசங்களை இதுக்கு முன்னாடி துர்கா ஒரு இடத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல இல்ல, இது துர்காவோட வேலை மாதிரி எனக்கு தெரியல. அவங்க இத்தனை லட்சம் பணம் வேணும்னு கேட்டு மிரட்டுறாங்கன்னா கண்டிப்பா இது ராமையா ஊர்க்காரங்களா தான் இருக்கணும். இந்த சாப்பிடு. எனக்கு வேணாம். என்ன ஏசி சார், நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் ஊட்டி விடுவேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் அவங்க வருங்கால பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஊட்டி விடுவாங்க. டேய் அவுத்து விடுறா. டபார், நீ சாப்பிட்டு உன் வருங்கால கணவனுக்கு ஊட்டி விடு. அதை விட்டுட்டு தப்பிச்சு போனோன்னு நினைச்சிங்க, வெளியே தான் நின்றுக்கிட்டு இருப்பேன், சுட்டு பொசிக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, இவன் கட் ஆகணும்னு நினைச்சு கூட பாத்துறாத. டேய் வாடா. சாப்பிடுங்க. இல்ல ஜெயா, எனக்கு வேணாம். நீங்க பசியோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சச்சா, எனக்கு பசிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சாப்பிட பிடிக்கல. நீ சாப்பிடு. என்ன ஜெயா? இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ரூம்ல கொண்டு வந்து அடைச்சதுல இருந்து குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாரி ஜெயா, நீ உட்காந்து சாப்பிடும் முதல்ல. இல்ல, நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படிங்க சாப்பிடுவேன்? ஷோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெயா, நீ முதல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிடு, அப்புறமா எனக்கு கொடு. இல்லங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு வாய் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். இந்தாங்க சாப்பிடுங்க.
நாங்க நாங்க நீ சாப்பிடு ஜெயா. நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்குங்க. ஜெயா 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 கீழே உட்காரு முதல்ல. ஜெயா விழுந்துட போற, உட்காரு ஜெயா. ஜெயா ஜெயா பார்த்து. ஜெயா ஜெயா ஏ ஜெயா ஏ ஜெயா ஏ ஜெயா ஜெயா என்னாச்சு? ஜெய் ஜெயா சார் கொஞ்சம் தள்ளுங்க. டாக்டர் ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே டாக்டர். லட்சுமி, உன்னை இந்த ஊர்ல நான் பலி கொடுக்கவா கூட்டிட்டு வந்தேன்? அப்பா பயப்படாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாளம்மா, அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்கிள் தைரியமா இருங்க, டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர், ஆன்ட்டிக்கு எப்படி இருக்கு? இன்னும் கண்ணு முழிக்கல, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்வாங்க, கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்கீங்க, பயப்படாதீங்க. என் பொண்ணை பார்க்கணும். எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க, வர சொல்றேன். பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ஓகேவா? டாக்டர், டாக்டர் ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, கண்ணை முடிச்சிட்டாங்க. ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்சிருக்கு. நல்ல வேளை டைம் டிலே பண்ணாம கொண்டு வந்து சேர்த்ததால எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். போறப்ப சில மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. அதை ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லயே கிடைக்கும், ஓகே? டாக்டர், அம்மாவை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். கழுவி தப்பிச்சிடுச்சு. அம்மா காயத்ரி, அம்மா லட்சுமி, இருக்கேம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் ஆகலங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். உங்களை விட்டு நான் போக மாட்டேங்க. இதுக்குதாம்மா நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், ஊருக்கு போயிடுங்கன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறேம்மா?
இந்த அட்டம்ப்ட்லயும் கிழவி தப்பிச்சிடுச்சே. அவ்வளோ சீக்கிரம் இதை சாகடிக்க முடியாது போல இருக்கு. என்ன நீங்க விறுவிறுன்னு வந்தீங்க, பிரச்சனைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளையும் ஜெயாவும் எங்க ஊருக்கு போயிருக்காங்க. உங்க கிராமத்துக்கா? எதுக்கு எதுக்கு போனாங்க? தெரியல சம்பந்தியம்மா. முத்தையா உங்க கிராமத்துக்கு போறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்கிட்ட இந்த அம்மா சொல்லல. சொல்லி இருந்தா அவங்க கைய காலை புடிச்சாவது அந்த கேடுகட்ட கிராமத்துக்கு போக வேணான்னு நிறுத்திருப்ப. என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. இப்போ இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களே. என்ன பிரச்சனை? ஐயோ சொல்லி தொலைங்க. ஐயோ எனக்கு படபடன்னு இருக்கு, ப்ளீஸ் சொல்லுங்க. மாப்பிள்ளையும் ஜெயாவும் கிராமத்துல ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு போன்ல சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் பதில் சொல்லாம போனை வச்சுட்டாங்க. சரி, போன் யார் பண்ணது? யாரு என்னன்னு தெரியல. ஊரும் சொல்லல, பேரும் சொல்லல. விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. செல் எடுத்து போன் பண்றியா? பையனுக்கு தானே பண்ற, பண்ணு. சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். ஐயோ, முத்தையா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, இப்ப என்ன பண்றது சம்பந்தியம்மா? இப்ப அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. கிளம்புங்க முதல்ல. எங்க? உங்க ஊருக்கு தான். என் வேலை ஈஸியா முடிஞ்சு போச்சு. வாங்க போலாம். வரமா, எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் நீங்க தான். வாங்க போலாம். சொல்லு, சக்சஸ் தானே? சக்சஸ் ஆயிடுச்சு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே முத்தையாவும் ஜெயாவும் சாப்பிட்ட சாப்பாட்டுல மயக்க மருந்தை கலந்து கொடுத்தாச்சு. எஸ். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆனந்தமா மயங்கி கிடக்குறாங்க. வெரி குட், வெரி குட். மேடம், அடுத்து நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. என்ன, நான் சொன்னதெல்லாம் கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவீங்கல்ல? சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். வெரி குட். படிச்சு தூள் கிளப்புங்கடா. எல்லாரும் வேகமா வாங்க. போங்க தலைவரே. எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரம் வா. இந்த அசிங்கம் ஐயா வந்து கருமத்தை பாருங்கயா. நம்ம ஊரை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கோயிலோட அருமை தெரியாம போச்சுங்க. பாத்தீங்களா அந்த அநியாயத்தை? ஐயோ, இங்க பாருங்களேன். என்னங்க அதெல்லாம்? என்னடி இது? அக்கிரமமா இருக்கு. கோயில்ல வந்து என்ன அநியாயம் பாருங்கயா, இங்க பாருங்க கோயில் எப்படி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. முடியலையா? பாத்தியாக்க அந்த அநியாயத்தை? கோயில் கூட தெரியல உங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுங்களால தான் மழை பெய்யும். பாருங்க பாருங்க. அநியாயம் தெரியல. இரு கேப்போம் என்னன்னு. ஏமா போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி எழுப்பிடுமா. முதல்ல சீக்கிரம் போமா. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. நல்லா தெளிச்சு விடுமா. நல்லா தெளிமா. நீ என்ன பண்ணிரா தெளிக்கிற? நல்லா தெளிச்சு விடுமா. அந்த மேல தெளி. நல்லா தெளிமா. எழுப்புமா. எந்திரிங்க. இங்க வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நல்லா தெளிக்கா. நம்ம ஊரு என்ன அவ்வளவு மோசமா மாதிரி பாக்குறது?
ஐயா ரொம்ப தேங்க்ஸ்யா. நல்ல வேளை ஊர்காரங்களோட வந்து எங்களை காப்பாத்துனீங்க. என்னது காப்பாத்தணுமா? ஊரே சேர்ந்து கையங்களமா பிடிச்சிருக்கோம், தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? அது எங்க ஊர்ல எல்லாம் நடக்காது. என்னங்க அது? என்ன இந்த ஆளு உளறாரு? தம்பி அவன்லாம் ஒன்றும் வளரல தம்பி, உண்மையை தான் சொல்றான். அப்படி சொல்லுன. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் நாட்டுல இன்னும் நீதி சாகாம இருக்கு. ஐயோ, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன். தலைவரே, அம்மனிக்கு ஒன்றும் புரியலையா? உப்பும் புளியும் போட்டு விலைக்கு சொல்லுங்க. என்னங்க அது? இங்க பாருங்க தம்பி, எது பேசுறதுனாலும் முதல்ல வெளியே வந்து பேசுங்க. வாங்க வெளியே. யோ வாங்க 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 வெளியே வாங்க. இதை பார்த்துட்டு வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. தலைவரே, இப்படியே யோசனை பண்ணியிருந்தா எப்படியே? நம்ம ஊர்ல தப்பு பண்ணா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அது கொடுங்க. ஐயா முதல்ல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன சொல்லிட்டு இருக்காரு அவரு? நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாதவங்க, ஆனா எங்க ஊர் கோயில்ல வந்து தப்பு பண்ணிருக்கீங்க. என்னது தப்பு பண்ணிட்டோமா? ஆமா, இது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய தீட்டு. எங்க கிராமத்து அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவளுக்கு இந்த தீட்டெல்லாம் ஆகாது, மழை இல்லாம பண்ணிடுவா. என்னங்க நீங்க போட்டு பேசிக்கிட்டே போறீங்க? ஐயா என்ன நடந்ததுன்னு முதல்ல நீங்களாவது காது கொடுத்து கேட்குறீங்களா? சொல்லுங்க தம்பி. இதை பாருங்க, ஜெயாவை காரில் வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இது யார் வேலையா இருக்கும் என்னன்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் 15 lakhs பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் ஜெயாவை உயிரோட விட முடியும்னு என்கிட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டினான். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். உங்கள் ஊருக்காரங்களா இருக்குமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்டனா இல்லையா உங்ககிட்ட? வேற வழியே இல்லாமல் தான் அவன் சொன்ன இடத்துக்கு நான் சூட்கேஸ் தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்க கண்ணை முழிச்சு பார்த்தப்போதான் நீங்க எல்லாருமே எங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தீங்க. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்புமே நடக்கல. உங்களை அடைச்சு வச்சவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? இல்லைங்க, எல்லாரும் முகத்தில் கர்ச்சீப் கட்டியிருந்தாங்க. தலைவரே, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியா யாராவது கடத்த முடியுமா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா எல்லாரும்? இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல நீங்க வந்து பண்ண தப்புக்கு தீட்டு கழியணும்னா, அம்மனோட கோபத்துக்கு நாங்கெல்லாம் ஆளாகாம இருக்கணும்னா, மாலையை மாத்திக்கிட்டு அதோ மரத்துல கட்டியிருக்கே தாலி, அந்த தாலியை கழட்டி இந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்க. அவர் என்ன பாக்குறீங்க? தலைமுறை தலைமுறையா இவர் குடும்பம் தந்த தீர்ப்பு தான் இது. என்ன ராமையா? ஒழுங்கா தாலியை கட்டியா? தாலி கட்ட முடியாது அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்ப என்ன, இந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும்? ஆமா ஆமா. சரி கட்டுறேன்.
சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி அஞ்சல நான் உனக்கு எஞ்சிற